திராவிட முன்னேற்றக் கழகம் வற்புறுத்தி தான் திரு ஈவிகே இளங்கோவன் அவர்களை அந்த இடத்துல நிற்க வைத்தார்கள். ஆனால் ஈவிகே இளங்கோவன் கை காட்டியவர் வேறொரு நபர். எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க, முதல்வர்கிட்ட நேரம் ஒதுக்கி கொடு சொன்னால் நேரமே ஒதுக்கி தர மாட்டேன்றாங்கன்னு வருத்தப்பட்ட வரலாறு இருக்கு. அந்த எம்எல்ஏ ஆகி 3-4 மாசத்துல சொன்ன பேச்சு இது. இப்போ சிஎம் கிட்ட பார்க்கறதுக்கு நேரம் கூட கிடைக்கல. ராபின் சிங் பூகாமிலே கொட்டும் மழையிலே 5 பேர் கொண்ட குழுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியது. அண்ணா, சம்பத், NV நடராஜன், சத்தியவாணி முத்து, நெடுஞ்செழியன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லை, உறுதிப்படுத்திய பிறகு அதில் செயலும் படுத்தணும். ஏன்னா நீங்க கடந்த முறை 5 ஆண்டுகள் அதை சரியாக செயல்படுத்தாமல் எங்களை இழுத்தடித்தீர்கள். நானும் கோபண்ணாவும் உங்களிடம் அலைந்து 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 4 செருப்பு தேய்ந்து போய்விட்டது. அவ்வளோ கோபம் இருக்கு திமுக மேல. அதனால்தான் முதல்லயே உங்ககிட்ட உறுதிமொழி கேட்கிறோம். உங்க உறுதிமொழி நீங்க கொடுக்கலன்னா எங்க வழியை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். எங்க வழியை நாங்க பார்த்துக்க தெரியும் அப்படின்னா அதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, எங்களுக்குன்னு வழி இல்லாமலா போவோம். ஒரு கதவை நீங்க மூடிட்டீங்க, இன்னொரு கதவை கண்டிப்பா திறக்கன்றது வரலாறு சொல்லியிருக்கு. என்ன பனையூர்ல இருக்கா? ரஜினி சொன்னார்ல, சும்மா அதிருது இல்ல, அந்த மாதிரி எங்க தலைவர் நாடாளுமன்றத்தை அதிர விடுறான்ல அவன். அதனாலதான் உங்களை இங்க சதற விடுறாங்களா? ஆமா, திமுக ஆட்சிக்கு வரும்னு உங்ககிட்ட சொல்லி உங்களை சிரிப்பு சிக்கு மூட்டி உங்களை அதிர விடுறோம். இல்ல கம்பீரமா கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை கம்பீரமா இப்பவும் கேட்கிறோம். எது சிரிப்பு மூட்டி கம்பீரமா கேட்கறதா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், தற்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏ சீட்டோட நிற்க கூடாது, அது ஒரு அதிகார பொறுப்புக்கும் வரணும். எம்எல்ஏ சீட்டே ஒரு அதிகார பொறுப்பு தான், இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸ்லேருந்து தற்பொழுது அந்த பொறுமை கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கா? அதாவதுங்க, எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குறீங்க, 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். இப்பொழுது நான் ஒரு தகவலை, திராவிட முன்னேற்றக் கழகம் வற்புறுத்தி தான் திரு ஈவிகே இளங்கோவன் அவர்களை அந்த இடத்துல நிற்க வைத்தார்கள். ஆனால் ஈவிகே இளங்கோவன் கை காட்டியவர் வேறொரு நபர். ஈரோடு கிழக்கு நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் இன்னொரு மாவட்ட தலைவரை கை காட்டி இவருக்கு சீட்டு கொடுங்க, என் பையன் இருந்துட்டான், எனக்கு வயசாயிடுச்சு, என்னுடைய மனநிலையும் என்னுடைய பையன் இறந்ததுலேருந்து இன்னும் மீண்டு வர முடியலன்னு சொன்னபோது அழுத்தத்தின் காரணமாக அவர் நின்றார். அவர் உங்களுக்கு நண்பரா? ரொம்ப நண்பர். அவர் என்னிடத்து ஒரு நாள் நான் அவரை சென்று சந்தித்து, என்னுடைய நண்பர்னு இல்லை, எங்கள் குடும்ப உறுப்பினருங்க அவர். ஈவிகே சம்பத் குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஒரே குடும்பம். ஈவிகே சம்பத் அவர்கள் என் தந்தை அவரோடு தான் இருந்தார். சனிக்கிழமையானால் அவர் வீட்டுக்கு போவோம், அங்கிருந்து தான் பார்த்தசாரதி கோயிலுக்கு போவோம். அப்போது ஒரு முறை ஜெயகாந்தன் கூட கேட்டார் என்னிடத்தில் பார்த்து, முதலில் சம்பத்து தரிசனம் அப்புறம் பார்த்தசாரதி தரிசனமா என்று கேட்டார் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் யார்? மாபெரும் எழுத்தாளர். அவர் கேட்ட வரலாறு சொல்ல விரும்புகிறேன். அப்போது திரு இளங்கோவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். ஒரு வருத்தமாக ஒன்றை பதிவு செய்தார் என்னிடத்தில். அப்பொழுது SV ரமணி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளராக இருந்தவர், அவர் என்னோடு வந்திருக்கிறார் என்று என்னுடைய ஞாபகம். திரு SV ரமணி அவர்கள், அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர். அந்த நேரத்தில் எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க, முதல்வர்கிட்ட நேரம் ஒதுக்கி கொடு சொன்னால் நேரமே ஒதுக்கி தர மாட்டேன்றாங்கன்னு வருத்தப்பட்ட வரலாறு இருக்குது. இறக்கிறதுக்கு அவர் 1 வருஷம் தானே எம்எல்ஏ வந்தார். ஆமாம், அந்த எம்எல்ஏ ஆகி 3-4 மாதத்தில் சொன்ன பேச்சு இது. இப்போ சிஎம் கிட்ட பார்க்கறதுக்கு நேரம் கூட கிடைக்கல. அவருக்கே கிடைக்கல. பெரியாரோட பேரங்க. இந்த இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் துவக்கி பணம் கிடையாது அவங்க கிட்ட. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை எதிர்த்து இயக்கம் காண்பதற்கு தயங்கிய காலம். அப்பொழுது ஈவிகே சம்பத் அவர்கள், ஈவிகே இளங்கோவனுடைய தந்தையார் தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு தைரியம் கொடுத்து, எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், பெரியாரோட மூத்த அண்ணன் மகன் தானே சம்பத்து, ஒரு தாய் பசங்க, சம்பத்தோட அப்பாவும் ஈவேரா பெரியாரும் ஒரு தாய் பசங்க, தைரியம் கொடுத்து ராபின் சிங் பூகாமிலே கொட்டும் மழையிலே 5 பேர் கொண்ட குழுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியது. அண்ணா,
சம்பத், NV நடராஜன், சத்தியவாணி முத்து, நெடுஞ்செழியன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சம்பத்தோட மகன் அந்த இயக்கம் ஆரம்பித்தவுடன் பணத்தடுமாற்றம் ஏற்பட்டபோது அது பணத்தடுமாற்றம் இல்லாமல் செய்து காட்டியவர் EVK சம்பத். அதற்கு பின்னால் கலைவாணர் உதவி செய்தார். நடிகர் KR ராமசாமி அந்த இயக்கம் வளர்வதற்கு உதவி செய்தார். MR ராதா அவர்கள் உதவி செய்தார். இப்படிதான் வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே சார், இப்போ பேசுறதுக்கே டைம் இல்லையா? இளங்கோவனுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்கலங்க. திரு ரமணி அவர்கள் சாட்சி. அதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர். இப்போ அவ்வளோ கோபம் இருக்கு இப்போ திமுக மேல. கோபம் இல்லைங்க, திரு EVKSக்கு இருந்த கோபம். அவங்க அப்பா தான் அந்த கட்சியை உருவாக்குனாரு. அவருக்கே அந்த கோபம் இருந்ததுன்னா எங்களுக்கு கோபம். நீங்க ஆட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடு. எங்க தலைவர் என்ன சொன்னார் ராகுல் காந்தி? உள்ளாட்சியில் எங்களுக்கு 20% வேணும்னு கேட்குறோம். அதை நீங்க உறுதிப்படுத்தணும்னு கேட்குறோம். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லை, உறுதிப்படுத்திய பிறகு அதை செயலும் படுத்தணும். ஏன்னா நீங்க கடந்த முறை 5 ஆண்டுகள் அதை சரியாக செயல்படுத்தாமல் எங்களை இழுத்தடித்தீர்கள். நானும் கோபண்ணாவும் உங்களிடம் அலைந்து 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 4 செருப்பு தேய்ந்து போய்விட்டது. அந்த 5 ஆண்டுகளில் 4 செருப்பு 5 செருப்பு மாற்றிவிட்டோம். ஆகவே அதெல்லாம் நடக்கக்கூடாது இந்த தடவை. அதனால தான் முதல்லயே உங்ககிட்ட உறுதிமொழி கேட்குறோம். உங்கள் உறுதிமொழி நீங்கள் கொடுக்கலன்னா எங்கள் வழியை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்லங்க காங்கிரஸ். எங்க வழியை நாங்க பாத்துக்க தெரியும் அப்படின்னா அதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, எங்களுக்கு வழி இல்லாமலா போவோம். ஒரு கதவை நீங்க மூடிட்டீங்க, இன்னொரு கதவை கண்டிப்பா திறக்கும்ன்றது வரலாறு சொல்லியிருக்குல்ல. அறிவாலயம் கதவை மூடிட்டா இன்னொரு கதவு திறக்கும்ல. அந்த கதவு எங்க இருக்கு? அந்த கதவு எங்க வேணாலும் இருக்கலாம். என்ன பனையூர்ல இருக்கா? அது அப்படி இல்லை. ஏன் நாங்க தனித்து போட்டியிடக்கூடாதா என்ன? இல்லை, தனித்து போட்டின்னா உங்கள்கிட்ட ஒரு கதவு இருக்குன்னு சொல்லணும். ஏன் எங்கிட்ட அந்த கதவை எங்கள் வீட்டு கதவாக கூட வச்சுக்கங்களேன். நாங்களே திறந்துக்கிட்டு உள்ளே போயிடுவோன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கான சாவி டெல்லியில இருக்கு. அதுக்கான சாவி டெல்லியில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வீரமான தலைவன். அவன் கோழை தலைவன் இல்லை. நீங்கள் நாடாளுமன்றத்தில் ரஜினி சொன்னார்ல, சும்மா அதிருது இல்லை, அந்த மாதிரி எங்க தலைவர் நாடாளுமன்றத்தை அதிர விடுறான்ல அவன். அதனாலதான் உங்களை இங்க செதற விடுறாங்களா? எங்களை செதற விடுறது இல்ல, நாங்களும் இங்க அதிரதான் விட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல இங்க அதிர விடுறீங்க. சட்டமன்றத்துல செல்வ பெருந்தகையே சொல்றாரு. ஆமாங்க, அதே அதிரல் தான் சொல்றேன். அதுவே அதிர விடுறாரு அவரு. செல்வ பெருந்தகையும் திமுக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு செல்வ பெருந்தகையும் சேர்த்து திமுகவை அதிர விடுறாருன்னு தான் என்னை போன்ற உண்மையான காங்கிரஸ்காரர்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்க அதிர விடுறோம். திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு, ஆமா திமுக ஆட்சிக்கு வரும்னு உங்ககிட்ட சொல்லி உங்களை சிரிப்பு சிக்கு மூட்டி உங்களை அதிர விடுறோம். இப்ப எந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு பாருங்க. அது நிலைமை இல்ல கம்பீரமா கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை கம்பீரமா இப்பவும் கேட்கிறோம். எது சிரிப்பு மூட்டி கம்பீரமா கேட்கறது அப்படி கிடையாதுங்க. கூட்டணியில இருக்கிற வரைக்கும் நாங்க என்னைக்குமே எங்க காங்கிரஸ் கூட்டணி தர்மத்தை பாதுகாப்பதில் தவறியதில்லை. அதனால்தான் திரு வேணுகோபால் சொன்னார், அதனால்தான் திரு தெலுவப்பையன் சொல்றாரு. ஆனால் நீங்கள் இன்னும் இந்த கதவை திறந்துட்டோம், வாங்க அமைச்சரவையில் பங்கு தரோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, 39 சீட்டு, 3 அமைச்சர், 20% உள்ளாட்சி. ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் திமுக வாழ்கன்னு உங்கள் ரியல் ஒன் சேனலில் தமிழ் அமுதன் முன்னாலேயே சொல்லிட்டு போயின்னே இருப்பேன். அதுக்கு உண்டான நேரம் வருமா? வரலாம், வருன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. காத்திருப்பதில் வீண் போனதாக வரலாறு கிடையாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாம் விஜய் பட டைலாக் மாதிரியே இருக்கு சார். காத்திருக்கிறோம், ஐ எம் வெயிட்டிங். இந்த பக்கம் என்ன சூசகமா பயங்கரமான சார். நீங்க சொல்றது அந்த மாதிரி தான் சார் இருக்கு. விஜய் ரசிகரா நீங்க? விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், 30 வருஷம் ஆச்சு நான் சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்த்து. டிவியில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க? அப்போ டிவியில் கூட ஏதாவது நல்ல படம், நான் கடைசியாக பார்த்த படம் எனக்கு ஞாபகத்தில் இருக்க படம், இறந்துட்டார் அந்த டைரக்டர், மணிவண்ணன்லாம் அதில் ஆக்ட் பண்ண படம், என்னவோ குடும்பம் அந்த பேர். அருமையான படம். இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்து என்னன்னா, எங்கள் படம்லாம் கோடி கோடியாக போட்டு எடுத்தோம், கோடியே போடாத படம் அந்த படம் தான் வெற்றி படம். ஏன்னா இந்த பக்கம் பெரியப்பா 5-6 குழந்தைகள், இந்த பக்கம் மணிவண்ணன் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து செத்து போயிடுவார். அந்த படத்து பேர் எனக்கு ஞாபகம் வரல. அந்த படம் தான் சார் நான் முழுமையாக பார்த்தேன். தேட்டர் கூட போய் பார்க்கல. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துருக்கேன். அப்படியே கண்ணு கலங்குற அளவுக்கு அந்த படம் இருந்தது. இப்போ காங்கிரஸினுடைய கண்ணு கலங்கிட்டு இருக்கு. கூட்டணிக்காக காத்திருந்து இல்லை இல்லை இல்லை
கலங்கிய கண்கள் காங்கிரஸ்காரனுக்கு என்றைக்கும் சொந்தமே கிடையாது. கலங்க வைப்பது திமுக காரர்களுடைய வேலையா இருக்குமோ? கலங்க வைக்கவும் எங்கள முடியாது. ஏனென்றால் நாங்கள் சுதந்திர போராட்டத்திலேயே கூடங்க அப்ப நாங்கள் கலங்கவே கழகத்தினுடைய இல்லை. அப்புறம் ஏன் கழகத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் காத்துக்கிட்டு இல்லைங்க, எப்பவுமே இங்கே 20 ஆண்டுகளாக அந்த கூட்டணியில் இருக்கோம். நாங்கள் முறித்து கொண்டு போனதாக வரலாறு எங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நாங்களே காங்கிரஸே போயிடுச்சுன்னு அவங்க சொல்லக்கூடாது. இப்ப புதிய வரலாறு படைக்கணும்னு காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, இருக்கலாம். அவர்கள் இல்லை, ஏன்னா இப்போ முதல்ல இல்லைன்னு சொல்லல. கூட்டணி தத்துவம் இல்லை என்று சொன்னது 50% எங்களை அவங்க வெளியே அனுப்பிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் 50% நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட இருந்து நல்ல பதில் வரலன்னா எங்கள் முடிவை நாங்கள் தனியாக 234 தொகுதியில் நின்றுனாங்க. நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போனால் எத்தனை சீட்டு இடங்கள் ஜெயிப்போமோ அத்தனை இடங்கள் நாங்கள் 234 இடங்களில் தனித்து போட்டிட்டால் வெற்றி பெறுவோம். அவங்க 39 சீட்டு ஒரு வேளை எங்கள் ராகுல் காந்தி சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஒரு 25 எம்எல்ஏ ஜெயிக்கிறோன்னு வச்சுங்க, தனியாக நின்னா ஜெயிப்போங்க. அதற்குண்டான வலுவான ஆட்கள் மாவட்டங்களிலே எங்ககிட்ட இருக்கிறாங்க. என்னால் அடுத்த தடவை நான் உங்ககிட்ட பேரே கொடுக்குறேன், நீங்கள் அதை படிங்க. அவங்க ஜெயிக்கலைன்னா நான் 1 கோடி ரூபா உங்ககிட்ட பந்தயம் கட்டுறேன். அது பட்ட ஆட்கள் வச்சிருக்கோம். இல்ல இப்ப எப்படின்னா நிக்கிற எல்லாருமே ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றீங்களா? 234 தொகுதி நின்னா 25 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அது போதுன்றேங்க. போன தடவை 25 நீங்க கொடுத்தீங்க. அந்த 25 இடங்களிலும் நாங்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 தொகுதியில் போட்டியிட்டோம் என்றால் 25 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். தனியாக காங்கிரஸ். அதற்குண்டான வலு எங்ககிட்ட இருக்கு. எங்களுக்கு வலுவான தலைமை ராகுல் காந்தி. எங்களுடைய இளைஞர் பட்டாளம், தமிழகத்தினுடைய இளைஞர் பட்டாளம் ராகுல் காந்தி என்ற அந்த மனிதன் மீது அபரீதமான பற்று வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே அவர் பேசுவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் நான் பார்க்குற யங்ஸ்டர் தான் அதை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்புள்ள தலைவரை நாங்கள் வைத்திருக்கிறோம். 10 தடவை வந்து பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு போனாங்கன்னா போதுங்க. நான் சொல்கிறேன் 25 சீட்டே கம்மி. தனியாக நின்னோம்னா அதை விட கூடுதலாக நாங்கள் வெற்றி பெறுவோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.